அண்ணா மறைந்த பின் திமுக சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். 1971ஆம் ஆண்டு கருணாநிதி தலைமையில் திமுக கூட்டணியில் 205 இடங்களை வெற்றி கண்டு பலம் வாய்ந்த கூட்டணியாக திகழ்ந்தது. இந்த ஆட்சியின் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்களின் விவரம்: முதலமைச்சர் மற்றும் நிதித்துறை அமைச்சராக மு. கருணாநிதி, கல்வித்துறை அமைச்சராக ஐம்பெருந்தலைவரான நாவலர் நெடுஞ்செழியன் எனும் வி.ஆர். நெடுஞ்செழியன், சுகாதாரத்துறை அமைச்சராக க. அன்பழகன், பொதுப்பணித்துறை அமைச்சராக ப.உ. சண்முகம், தொழில்துறை அமைச்சராக எஸ். மாதவன், வருவாய்த்துறை அமைச்சராக எஸ்.ஜே. சாதிக் பாஷா, விவசாயத்துறை அமைச்சராக சி.ப. ஆதித்தனார், உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக மன்னை பி. நாராயணசாமி, தொழிலாளர் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக கே. ராஜாராம், சமூக நலத்துறை அமைச்சராக சி.வி.எம். அண்ணாமலை, மின்சாரத்துறை அமைச்சராக ஓ.பி. ராமன், உள்ளூர் நிர்வாகத்துறை அமைச்சராக பன்ருட்டி எஸ். ராமச்சந்திரன், அறநிலைத்துறை அமைச்சராக கோவை எம். கண்ணப்பன், ஹரிஜன நலத்துறை அமைச்சராக என். ராஜாங்கம்.